ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஃபுட்டீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் ஊற வச்ச சென்னாவை போட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு குக்கரில் இப்போ வேக விடுவோம். அதுக்கு தேவையான பொருள் 2 பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். குக்கரை மூடி போட்டு நம்ம ஸ்டவ்வில் 4 விசிலுக்கு வச்சு எடுக்கலாம். நாலு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு சென்னா. அதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வச்சாச்சு. அரைக்க தேவையான பொருள் பார்க்கலாம். 2 தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் அதில் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு, நான் பேஸ்ட்டு போடல, அதை அப்படியே நசுக்கி வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் 2 கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் போட்டாச்சு. இப்போ அதை நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தேவையான மசாலா போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவே இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது வேக வச்ச சென்னா இருக்கு இல்லையா, அதில் அதை இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தேவையான உப்பு நம்ம போட்டுட்டு ஒரு மூடி எடுத்து மூடி போட்டுருவோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சென்னா எல்லாம் நல்லா வெந்து நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கரண்டிலேயே கொஞ்சமாக அந்த சென்னாவெல்லாம் நசுக்கி விடலாம். அது கொஞ்சம் மேட்ச் ஆனால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். இப்போது கொத்தமல்லி தலையை மேலே தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். சென்னா மசால் ரெடி. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.